வணக்கம் பிடித்தும்டா. இப்போ லாக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு வரக்கூடிய முதல் பேர் என்ன இருக்கும்? காட்ரேஜ். இப்போ யார்ட்டியா போய் ஒரு நல்ல ஒரு லாக்கை ரெக்கமெண்ட் பண்ணால் காட்ரேஜ் லாக் தான் சொல்லுவாங்க. ஸோ காட்ரேஜ் லாக்கு, காட்ரேஜ் சேஃப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமாக பல வருடமாக ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு பேர் எடுத்த ஒரு நிறுவனம், அவங்களோட லாக்ஸ் கூட. ஸோ இப்போது பல வகையான லாக்ஸ் இருக்குது. இப்போ காலங்கள் மாறுது இல்லையா? இப்போ எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஆகிட்டு போகுது. இப்போ ஸ்மார்ட் லாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ பழைய கம்பெனியாக இருந்தால் கூட அவங்களும் மாறணும். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் லாக் ரேஞ்ச் வந்து விற்கிறாங்க. ஸோ காட்ரேஜ் அட்வான்டேஜ் ஸ்மார்ட் லாக்ஸ்னு அவங்க வந்து விற்கிறாங்க. நிறைய லாக்ஸ் அதில் வருது. பட் இப்போ எங்கிட்ட இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா காட்ரேஜ் அட்வான்டேஜ் IoT 9ங்கிற இந்த மாடல். இது அவங்களோட முதல் மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் லாக். ஸோ இதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 years வேரண்டி தராங்க. ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் அவங்களே வந்து வீட்டில் டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணி தந்துடுவாங்க. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மோட்ஸ் இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்மார்ட்டாக 9 மோட்ஸில் இதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம், இன்க்ளூடிங் இந்த ட்ரெடிஷ்னல் கீ. ப்ளஸ் நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன் தந்திருக்காங்க ஸ்மார்ட்டாக இதை உங்கள் டோரை அன்லாக் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி தான் வந்து நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ காட்ரேஜ் அட்வான்டேஜ் ஸ்மார்ட் லாக் எங்கிட்ட இருக்குது IoT 9 மாடல். இன்னொரு பாயிண்ட் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நிறைய லாக்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. பட் அவங்களோட இந்த சர்வர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேயோ வேற எங்கேயோ இருக்கலாம். ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் வந்து ரீபிராண்ட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த சர்வர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காது. பட் இவங்க வந்து இந்தியாவிலேயே வந்து அவங்களோட சர்வர் வச்சுருக்காங்க. ஸோ டேட்டா ப்ரைவசி பற்றி நினைக்கிங்கன்னா அவங்களோட சர்வர் வந்து இந்தியாவில் தான் இருக்குது, சைனாவில் இல்லை. ப்ளஸ் இந்த லாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வீடியோ டோர் இருந்தால் கூட அது கூடயும் கம்பேட்டபிளாக இருக்குது. வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் இருக்குது. கூகுள் அசிஸ்டன்ட் மற்றும் அலெக்ஸா கம்பேட்டிபிளாகவும் இந்த லாக்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னோட மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டோர். ஸோ அதில் வந்து ட்ரெடிஷ்னல் மற்ற நார்மல் லாக்கு கீ வச்சுருக்கேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணண்டாம், அதுக்கு கீழேயே இதை வந்து பொறுத்தலாம் நான் முடிவு பண்ணேன். டோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிதான ஒரு டோராக இருந்தது. பட் அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது கரெக்டாக இதை வந்து கட் பண்ணி டோரை ஓட்ட போட்டு இதை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து கமெண்டபிளான ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டலேஷன் வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவுட்டோர் யூனிட் இருக்குது, அப்புறம் வந்து இன்டோர் யூனிட்டு, அப்புறம் இதுக்கு தேவையான இந்த RF கார்டு, ரிமோட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாக்ஸில் வருது. பேட்டரியோடையும் இது வந்து தராங்க. இதில் வந்து 4 AA பேட்டரி வந்து போடணும். அந்த பேட்டரி டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். டோருக்கு உள்ளே போகக்கூடிய பார்ட்ஸு, வெளியே இருக்கக்கூடிய பார்ட்ஸு, பேட்டரி எல்லாமே வந்து ஒரு செட் பண்ணுறதுக்கு எல்லா தேவையான ஐட்டங்கள் எல்லாமே வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து தராங்க. இந்த லாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 AA பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டோருக்கு உள்பக்கம் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்களே வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஒரு 9 months வந்து பேட்டரி போகுதுன்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் தெரியும் எவ்வளோ நாள் போகுது. ஸோ இப்போ இந்த லாக்கோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். எப்படி இதை வந்து ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம், லாக் பண்ணலாம், அதெல்லாம் பற்றி நான் வந்து சொல்கிறேன். 9-in-1 மோடு வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஒரு டோர் லாக், பட் 9 டைப்பாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதாவது லாக் அன்லாக் பண்ணலாம். ஆப்வியஸ்லி நீங்கள் கீயை போட்டு கூட இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் இதில் வந்து நம்பர் லாக் தந்திருக்காங்க. ஸோ நம்பர் டைப் பண்ணி இதை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணலாம். ஸோ அதுக்கான நம்பர் பேட் வந்து இங்கே இருக்குது. எனக்கு ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் NFC இருந்துச்சுன்னா ஸோ டேப் பண்ணி இந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணலாம். ரொம்பவே கன்வீனியன்ட். நம்பரை கூட தட்டேன்னா ஃபோனை டேப் பண்ணிங்கன்னா வந்து டோரு ஓப்பன் ஆகிடும். ஸோ எப்படி உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மூலமாக நீங்கள் வந்து அன்லாக் பண்ணுறீங்களோ, இந்த காட்ரேஜோட அந்த ஸ்மார்ட் லாக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்திருக்காங்க. ஸோ உங்கள் ஃபிங்கர் பிரிண்டில் இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இதை நீங்கள் வந்து ஸ்மார்ட் லாக்கை இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மூலமாக இந்த டோரை அன்லாக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கார்டு தந்துருப்பாங்க. கார்டை டேப் பண்ணி நீங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி ஒரு RFID கார்டும் வந்து தராங்க. பாக்ஸுக்குள்ளே 2 கார்டு இருக்குது. ஸோ 2 பேருக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி, ஃபேமிலி மெம்பரில் 2 பேர் யூஸ் பண்ண மாதிரி இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 RFID கார்டு வந்து உங்களுக்கு தராங்க. அதை டேப் பண்ணி கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ரிமோட்டும் தராங்க. அந்த ரிமோட் மூலமாகவும் இந்த டோரை வந்து அன்லாக் பண்ணலாம். மொபைல் ஆப் மூலமாக வந்து நீங்கள் வந்து ரிமோட் அன்லாக் பண்ணலாம். அதே மாதிரி ப்ளூடூத் இருந்தால் கூட லாக்கை வந்து அன்லாக் பண்ணலாம். ஸோ அந்த ரேஞ்சு கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ அந்த கன்வீனியன்ஸும் இதில் வந்து தந்திருக்காங்க. வைஃபை மூலமாக ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஸ்மார்ட் வேரபிள்ஸ், அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் கூட இது வந்து கம்பேட்டிபிள் இருக்கு. எல்லா வாட்சும் இல்லை, சில வாட்சஸ் இந்த மாதிரி 9-in-1 மோடு வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஒரு 9 மோடு யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக உங்கள் டோரை வந்து அன்லாக் பண்ணலாம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, நிறைய பேர் வராங்க போகிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்து ஸ்மார்ட் லாக் மூலமாக எல்லாருக்கும் வந்து பெர்மிஷன் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போது பேசேஜ் மோட்னு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டெம்பரரியாக அதை மற்ற ஸ்மார்ட் லாக்கெல்லாம் வந்து டிசபிள் பண்ணிட்டு ஒரு நார்மலாக டோர் மாதிரி யாரும் வரும் போகிறதுக்கு இதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ பேசேஜ் மோடும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டோர் பெல் அலாம் கூட இருக்குது. ரொம்ப லவுடாக இல்லை, பட் அந்த டோர் பெல் அலாம் வந்து ஃபீச்சர் வந்து தந்திருக்காங்க. ஸோ என்ட்ரி எக்ஸிட் டைம்னா வந்து சின்ன ஒரு அலாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நம்பர் லாக் இல்லாட்டி இந்த பேட்டர்ன் லாக் வந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி போட்டிங்கன்னா வந்து டிசேபிள் ஆகிரும் இல்லையா? கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இதுலேயும் வந்து தந்திருக்காங்க. ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் வந்து ராங்காக நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரு இல்லாட்டி மற்ற ட்ரை பண்ணி உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணல, ராங்காக நம்பர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து டெம்பரரியாக உங்களுக்கு வந்து இது டிசேபிள் ஆயிரும். அலர்ட்டும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் வந்து அந்த கரெக்டான அந்த நம்பர் லாக்கை போட்டு தான் இது வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த ஆன்டி பிராங்க் இதுவும் வந்து தந்திருக்காங்க. தப்பாக யாராவது போட்டாங்கன்னா அலாரும் வரும். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு மற்ற இது யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ இப்போ ரொம்ப சேஃபாக இருக்கணும்னா 2 ஆக்சஸ் மெத்தட் மூலமாக போட்டால் மட்டும் தான் டோர் ஓப்பன் பண்ண முடியாது கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கேட்வே. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பிளக்இன் பண்ணணும். இதன் மூலமாக தான் வந்து இந்த டேட்டா இந்த லாக்கில் இருந்து அந்த சர்வருக்கு போகுது. இதை நீங்கள் ஃபுல் டைம் ஆன் பண்ணி வைக்கணும்னு கிடையாது. ஒன்லி இப்போ நீங்கள் வந்து ஆப் மூலமாக இது வந்து அன்லாக் பண்ணும், இந்த ரிமோட் அன்லாக் பண்ணும், அதுக்கு தான் வந்து இந்த சென்சர் தேவை. பட் மற்ற நேரத்தில் வந்து இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சா கூட நீங்கள் வந்து இந்த நம்பர் லாக், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், NFC மூலமாக ஓப்பன் பண்ணுது, அதெல்லாம் வந்து இந்த சென்சரை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சா கூட அது வந்து ஒர்க் ஆகும். பட் ரிமோட் லாக் பண்ணணும்னா அதை இதை ஆன் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டிலாம் உங்களுக்கு இந்த ஆப்பில் தெரியணும்னா அதுக்கும் வந்து இதை ஆன் பண்ணி வைக்கணும். மற்றபடி இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதான் வந்து காட்ரேஜ் அட்வான்டேஜ் IoT 9 காட்ரேஜோட ஸ்மார்ட் லாக் மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் லாக் 9-in-1 ஆக்சஸ் மோடோடி வருது. ஸோ பலப்பட்ட ஆக்சஸ் மோடு தராங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நல்ல ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் பேக்டான ஒரு ஸ்மார்ட் லாக். இந்த லாக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா MRP ஒரு விலை இருக்கும். பட் நீங்கள் கடையில் வாங்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் கிடைக்கும். ஆன்லைன்லேயும் வந்து ரேட்டு வேறு இருக்குது. ஸோ வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் விட்டுருக்கேன், போய் பாருங்கள் இப்போதைக்கு என்ன விலையில் இது விற்கிறாங்கன்னு. இப்போது ரொம்ப கன்வீனியண்டான ஒரு லாக்காக இருக்குது. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய வீடு கீழே தான் வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அடிக்கடி நான் வந்து வீட்டுக்கு போவேன். ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது வந்து யாராவது வந்து டோர் ஓப்பன் பண்ணும். பட் இப்போ இந்த ஸ்மார்ட் லாக் இருக்கிறதுனால நானே போனேன், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோ நம்பரோ யூஸ் பண்ணி இல்லாட்டி ஃபோன் NFC மூலமாக ஓப்பன் பண்ணிட்டு ஈஸியாக உள்ளே போயிடலாம். அப்படியே லாக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ வந்து ரொம்ப ஒரு கன்வீனியண்டாக இருக்குது. இப்போ நம்ம வெளியே போகிறோம், நைட்டு வந்து லேட் ஆகுது, ஒன்று சாவி கொண்டு போகணும், இல்லாட்டி சாவி கொண்டு போனால் எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம்னு தோணும். இல்லாட்டி நிறைய பேர் என்ன செய்வாங்க, அந்த பூத்தொட்டி கீழெல்லாம் வந்து சாவிலாம் வைப்பாங்களா? ஸோ அந்த கவலை எல்லாம் இப்போ கிடையாது. போனோமா வந்தோமா, ஸ்மார்ட் லாக் இருக்கா, ஓப்பன் பண்ணோமா, உள்ளுக்கு போயிட்டே இருக்கலாம், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலாம் நைட்டும். ஸோ வந்து நிறைய ஒரு நல்ல ஒரு கன்வீனியண்டான லாக் இந்த ஸ்மார்ட் லாக்ஸ். இந்த ஸ்மார்ட் லாக் பற்றி நீங்கள் என்ன நினைக்குது கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.